அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், 4ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், கேது, இந்த 4 கிரகமும் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒரு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பாதகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உடல்நிலை ரொம்ப மோசமான ஒரு டைம் தான். ஏன்னா இதை என்ன கிரகங்கள் சாதகமாக இருந்தாலுமே இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது ஒன்று, 2ஆம் இடம் ராகு, 5ஆம் இடம் செவ்வாய், இந்த 3மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத ஒரு டைம் தான். ஏன்னா அதாவது உங்கள் ராசி மேலேயே சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் மேலேயே சனின்னு அர்த்தம். அது புரியுதுங்களா? அதாவது சனின்றது ஒரு இருட்டு, உங்கள் ராசி ஒளி. ஓகேங்களா? இப்போ உங்கள் ராசி ஒரு உங்களை தான் குறிக்குது. இப்போ கும்பராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களை தான் குறிக்குது. இப்போ சனின்றது ஒரு நீல கலர் இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருட்டு உங்கள் மேலே கவுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வெளில தருவீங்க? உங்கள் உடல்நிலை எப்படி நல்லாயிருக்கும்? புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிரச்சனையாக இப்போ போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லை. ஓகேங்களா? அதாவது ராகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு அப்படின்றதுனால வீட்டில் இருக்கவங்களோட பஞ்சாயத்து, உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, திருமணம் பண்ணக்கூடியவங்கள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஸோ இதே தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதமும் 5ஆம் இடம் நல்லா இல்லை. இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதம், அக்டோபர் மாதம் ஃபுல்லாக. இதுவுமே பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழக்கூடிய தன்மையில் இருக்கும். ஜென்ரலாகவே கும்பராசிக்காரங்க அவ்வளோ டக்குன்னு எரிஞ்சு விழ மாட்டீங்க. இருந்தாலுமே 5ஆம் இடத்துல சிந்தனை 5ஆம் இடம் தான் சிந்தனையை குறிக்கும், உங்கள் சிந்தனையை குறிக்கும். சிந்தனையில் நெருப்பு கிரகமாகிய செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றது ஒன்று. அடுத்தபடியாக சூரியன், சந்திரன் தான் உங்கள் உயிருக்கு ஆதாரம். உலகத்தில் வாழ்கிறது உயிருக்கு ஆதாரம் சூரியன் மற்றும் சந்திரன் தான். அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் அக்டோபர் மாதம் பாதி வரைக்கும் இருக்கும். பாதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடும். அப்படின்றதுனால அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஒரு சுமாரான மாதம், ஒரு 60% ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாருங்கள். முதல்ல உங்களுடைய உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயற்கையாகவே நார்மலாக நல்லபடியாக போகும். ஒருத்தர் நார்மலாக சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, போகிறாங்க, வராங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நார்மலாக இருக்கிறீங்க, உங்கள் உடம்பு மேலே அக்கறை செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது நார்மலாக போகாது. ஏன்னா கடுமையான ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிற டைம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். 2ஆம் இடத்துலையும் ராகு, அதாவது வாக்குஸ்தானம். நீங்கள் பேசினாவே பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? எது பேசினா நீங்கள் சொல்கிறது நல்ல விதமாக தான் இருக்கும், நல்லது தான் சொல்ல போவீங்க, கரெக்டாக தான் போவீங்க, பேசுவீங்க. ஆனால் அது கன்வே ஆகுது தப்பாக கன்வே ஆகும். அப்படின்றதுனால மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ஹெல்த்தை கெடுத்து, அதாவது உங்கள் உடல் நலத்தை கெடுத்து தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்படின்றது கெடுதலும் உங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியும். இப்போ கிரகங்களே உங்களுக்கு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பராசி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் இப்போ ஜென்மசனி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கிரகங்கள்னால் நடக்குதுன்னா உங்களுக்கு உடனே எப்படி கெடுதல் உங்களுக்கு கெடுத்துட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் உடல்நிலையை கெடுத்து, உங்கள் மனநிலையை கெடுத்து, அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும். இப்படி தான் கெடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது வே ஆஃப்
டிஸ்ட்ராக்ஷன், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறது எந்த வகையில் உங்களை பண்ணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயற்கையாக நல்லபடியாக போகிறது அப்படின்றது வந்து ஓகே, நல்ல காலத்தில் நல்ல டைமில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கும், மைண்ட் நல்லா தான் இருக்கும், படுத்து ஒன்று தூக்கம் வரும், எல்லாமே ஓகே. ஆனால் கடுமையான ஜென்மசனி நடக்கும்போது அது அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லை அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மெயினாக அரை வயிறு தான் சாப்பிட்ணும். தூக்கம் வருதோ வரலையோ 9 மணிக்கு நைட்டு படுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இது 2 கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா மெயினாக வந்து பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி சனி வந்து கடுமையான ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே வந்து உட்காரும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும். அதாவது காலையில் ஒழுங்காக போகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பண்ணி தான், ஏன்னா அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கெடுக்கும். இப்போ சனி எப்படி கெடுக்கும்னா, இப்போ வயிறு கீழே இருக்கிற நீசட இடங்கள் எல்லாமே வந்து சனியோடுது அப்படின்னா, சனி சரியில்லைன்னா அந்த இடத்துல தான் கை வைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் முக்கியமான விஷயங்களை கெடுத்து தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும். அப்படின்றதுனால இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த பிரச்சனை கொடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஜென்மசனியில் வந்து பிஸ்னஸ்லாம் ஒழுங்காக போகாது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலுமே அதை வந்து சரிப்பட்டு வராது. இப்போ ரொம்ப வருஷமாக நீங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே பண்ணுறது நல்லது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா கும்பராசின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி ஜென்மசனியில் வந்து இப்போ நடக்கிற இதில் வந்து பணம் யார்கிட்டையும் நம்பி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதாவது பணமே இல்லாதவங்க கூட வந்து இந்த மாதிரி டைமில் காசு கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படின்றதுனால அதாவது ரொம்ப கம்மியாக 5000 ஏமாந்து போயிடுவாங்க காசே இல்லாதவங்க கூட. ஓகேங்களா? ஸோ 1 கோடி ரூபாய் ஏமாந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் கடுமையான ஜென்மசனி நடக்கும்போது. ஸோ அப்போ வந்து அக்டோபர் மாதம் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லை, ஆல்ரெடி சனியும் சாதகமாக இல்லை, 2ஆம் இடத்துல ராகுவும் வந்து கடுமையான இருட்டில் இருக்கும்போது நிச்சயமாக இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதே பிரச்சனைகள் வரும். அப்படின்றதுனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது. எதுவுமே என்ன சார் பண்ணுறதுன்னா எதுவுமே பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? எதுவுமே பண்ணாமல் எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஆல்ரெடி பிஸ்னஸோ ஒரு வேலையோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் சும்மா அதாவது பெருசாக பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஆடம்பரமாக எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அது நீங்கள் இப்போ புரியாது. ஃப்யூச்சரில் 7 சனியெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்திருந்தாவே நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யார் வாயிலையும் போய் நிற்காதீங்க. பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க. அது இப்போதைக்கு சால்வ் ஆகாது அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் உடல்நிலை. 2வது வந்து பார்த்திங்கன்னா கடனில் சிக்கக்கூடாது. கடனில் சிக்கிட்டிங்க அப்படின்னா அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்கிட்டு அக்டோபர் மாதத்தை ரொம்ப ஈஸியாக கடக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தனிப்பட்ட இது எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒன்று நடக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிடும். எல்லா பிரச்சனையெல்லாம் வராது. அவங்கவுங்க தசாபுக்தி அமைப்பை பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.